நாடக கலை ரசிக பெருமக்களே, நீங்கள் ஆவலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழகத்திலேயே தலை சிறந்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்க குழுவினர் பங்கு வரும் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் இதையே துவங்க இருக்கிறது. அது சமயம் அனைவரும் அமைதியாக உட்கார்ந்து உங்க செல்லுல கேம் விளையாடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்பார்ந்த அன்பார்ந்த கோழில ஓட போதுவோ ஐயனே சிவகாமி நேசனே என்னையாளும் திண்ணைமல நடராசனே கள்ளிசரி காளி முனியனே சொன்ன சமயனே செம்மணிப்பட்டி கிராமத்தில் வாழுகின்ற முத்தாலம்மனை வணங்கி இப்ப நீயே துவங்குறே எம் கே யாரும் நின்னு கோரி வரணும். கொத்துறாண்டா கொத்துறேன். ஹலோ பெட்டி மட்டும் கொஞ்சம் லைட் ஆகுது. பெட்டி மட்டும் பச்சை லைட் நல்லா இருக்குல்ல. நாரதர் அற வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போறேன். வாடா வாடா சுத்தி வாங்க ப்ரோ. ஆய் ப்ரோ இங்க உட்காந்துருக்கேன் பாருங்க எங்க அண்ணன். ஹலோ போங்க. மருதமணி வாடாடே. அருமையான காத்து. வானே வானேன். ஹலோ 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 மருதமணி பேசுறேன். வீட்டில் போய் தனியா பேசு போ. ஹலோ ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி அம்மா சுகசரோபிணி மதுரவாணி சுகசரோபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழ்மினாட்சி சொக்கநாதர் மனம் மகிழ்மினாட்சி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி பாண்டிய ராஜகுமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி அம்பா சிவு பைந்தமிழ் பரமேஸ்வரி வேண்டுவரம் தர இன்னும் மன வல்லையா அம்மா வேண்டுவரம் தர இன்னும் மன வல்லையோ வேத வேதாந்த நாத சரூபிணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஓகே நன்றி. வாங்க ப்ரோ. ஏ ஐயா மர ஆத்த மர
எல்லாம் நடக்கும் ஏ ஐயா மாறே ஐயா மாறு அத்த மாறே மாமா மாறே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்த தருவாங்க ஐயா மாறே அத்த மாறே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாறு ஆத்த மாறு வணக்கு உங்க ஆத்தி கிடைக்க வேண்டிய எனக்கு அப்பா மாறே அம்மா மாறே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு அமோ ஐயா மாறு ஆத்த மாறு வணக்கம் உங்க சொத்து கிடைக்க வேண்டிய எனக்கு ஐயா மாறே அத்த மாறே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் கண்ணாடியை கழட்டிக்கிறேன் 3-10 ரூபாய்ன்னு வாங்கினாங்க ஒரு மயிரும் தெரிய மாட்டேங்குது செம்மணிப்பட்டி அருமையான ஊர் காப்பு கட்டின வரைக்கும் ஆட்டம் யாருக்கும் வந்திருக்காதே இந்த காப்பை கலட்டி உள்ள நரகாசுரனை இறக்குனா முண்டமா கூட ஆடுவேன் கைதட்டலாம் முண்டத்துக்கு கைதட்டலாம் என்ன 10 வருஷத்துக்கு அசைக்க முடியாது அருமையான நாடகம் குரல் வளமைக்க ஒரு பெட்டிக்கார் பட் மண்டையிலே மசர் இல்லை அது கேட்கவில்லை அவங்க சொல்லுவேன் அவங்க கேட்கலங்க ப்ரோ உங்களுக்கு இல்லை இங்கே வரு கழுத்திருப்பேன் கோழி மாதிரி 2 பேரும் பரிசம் போடும்போது போனீங்கன்னா எவனும் பொண்ணே கொடுக்க மாட்டாங்க இவங்க மண்டையை நக்கனாப்பில் இருக்கணும் எங்கள் வாத்தியார் ஏதாவது இந்த மக்களை தம்பி பச்சை துண்டு நீ தானே குத்தாட்டம் போட்டுவேன் பெரிய தாலி பிரபுதேவாட்ட டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்ட பரதநாட்டியம் ஆடினாங்க அருமையான கலை அந்த மாணவ செல்வத்துக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் பரதநாட்டியம் சிலம்பு கும்பு பொம்பளையெல்லாம் நாளையிலேருந்து கராத்த கிளாஸ் பொம்பளையாலாம் போயிட்டு புருஷனை வெதரில் எத்து எல்லா வேலையும் முடிஞ்சுவோம் வாசுகி நாடக உலகத்திலே நான் அதிகமாக நாடகத்திலே பேசி பாடி நடித்த ஒரு மைசெட்னா எங்களது வாசுகி வாசிக்கு ஒரு கைதட்டலாம் மதுரை வாசுகி வாசி சொல்ல தேவையே அவங்கள மாதிரிலாம் ஜெட்டு போடணும்னா நம்ம கிட்னியை வைக்கணும் சாமியை மட்டும் எப்படி ஒரு 5 கோடிக்கு இருக்கும்ல கூட இருக்குமா எல்லா சாமானையும் எடுத்துட்டு வாங்கிக்க இந்த ஊர்ல கொள்ளையடிச்சிட்டு போயிடும் ஹலோ ஹலோ அன்னை தந்தான் வணங்கி செம்மணி பட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி செம்மணிப்பட்டி கிராமத்திலேயே கட்டண கட்டழகி நமக்கு முத்தாலமா குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு முத்தாலமா குடியிருக்கா குங்கும பொட்டழகி சொல்லி வச்சா ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அருவாக்கு சொல்லி வச்சா முத்தாலமா ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமா கிடைச்சது ஏன் கட்டழகி தரிசனமா கிடைச்சது ஏன் கட்டழகி நமக்கு செம்மணிப்பட்டி கிராம மடியம் குங்கும பொட்டழகி நமக்கு செம்மணிப்பட்டி கிராம மடியம் குங்கும பொட்டழகி தரட்டு வண்டி ஓட்டி உள்ள சலங்க மணி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி தரட்டு வண்டி ஓட்டி சலங்க மணி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு
மாடு வண்டி தயங்கல போற வண்டியா ஏன் மாமா மாமா தயங்கல போற வண்டியா ஏன் மாமா முத்தாலம்மா வாசலுக்கு ஏழல மாமா நம்ம முத்தாலம்மா வாசலுக்கு ஏழல மாமா தாயை வணங்கியாச்சு. பாசத்துக்குரிய எனது அன்பு உள்ளம் கொண்டையன்பட்டி KSM ரேடியோஸ் நாச்சியார் லைட்ஸ் கொண்டையம்பட்டியைச் சேர்ந்த அன்பு உள்ளங்கள், நான் நடத்தி வரக்கூடிய எம்ஜிஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 501 கொடுத்த கொண்டையம்பட்டியைச் சேர்ந்த KSM ரேடியோஸ் நாச்சியார் லைட் உரிமையாளருக்கும் பணியிடக்கூடிய அன்பு உள்ளத்திற்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அது நீ பேசாம இருப்பா. ஹலோ பேசாம நாடகத்தை கருத்து போறான்டாவே. இருங்க பங்காளி, உள்ள ஒரு ஆப்பூருக்கு சாப்பிட்டு படுக்கிறியா? படுத்துரு படுத்துரு, இல்லைன்னா ஒன்னே நீயே எரிச்சு. ஒரே விஷயம், மதுவை என்னைக்கு ஒழிக்கிறாங்களோ அன்னைக்குத்தான் நமக்கு மரியாதை, அடுத்தவனுக்கு மரியாதை. உண்மைதான் தர. பீர் மட்டும் சாப்பிடுங்க, தால பீர் மட்டும் சாப்பிடுங்க, ஒண்ணும் பண்ணாது. உட்காருங்க எல்லாரும். பீர் சாப்பிட்டு ஒண்ணுக்கு ஆனாவன எழுது. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான என் பாச தமிழர்களே, இந்த நாடகத்தை பார்க்க வரும்போது எப்படியும் 500 பேர்த்துக்கு 499 பேர் சரக்கு போட்டிருப்பேன். ஒரு ஊரில் அப்படித்தான், ஊர் அம்பலம். டேய், ஊர் அம்பலம், ஊர் அம்பலார் சொன்னாராம், ஒரு கோட்டை போடு, தண்ணி அடித்தவன் இந்த கோட்டை தாண்டினீங்கன்னா காலையை விளங்காமல் போயிரும்டா அப்படின்னு காலையில் 7 மணிக்கு கோட்டை போட்டிருக்காரு. சாயந்தரம் வரைக்கும் ஒரு வய கோட்டை தாண்டலையா, ஊரா பேரும் குடிச்சு வந்துருக்காங்க. அந்த மாதிரி அடே சும்மா இருங்கடா. இது நாடகமா இல்லை வந்து ஆடலும் பாடலாம்? ஆடலும் பாடல பாட்டை போட்டு விட்டு ஆடுவாங்க. நாடகம் அப்படி கிடையாது. நான் பேசக்கூடிய வசனமும் பேசக்கூடிய வார்த்தையும் சொல்லும் சரியாக அவன் காதல் விழுந்தாத்தேன் சிரிப்பே வரும். உங்க 4 பேர்த்து தானே சொல்றேன், பேப்பா மேல நீ பேசுனே உங்க கால வந்திருக்க கோத்தா நான் லூசுனே முடிஞ்சு கை தட்டலாம், வழி இல்லை, கை தட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய. ஏன்னா உலகத்துல தமிழை மாதிரி பாசக்காரே எவனும் கிடையாது. பழகனா உசுர கொடுப்பாங்க பசங்கோ புள்ளிங்கோ. என் பயலுக, என் பாச தம்பிய பழகனா உசுர கொடுப்பாங்க. ஆனா அநியாயத்துக்கு சலனு கடையில் மசுரை கொடுக்குறாங்க. கைதட்டலாம், மசுறு உசுறு. அமைதி அமைதியா இருங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பேச விடுங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. இருங்க இருங்க தம்பி. இதுல என்னன்னா, தம்பி பேசாதேன்னு சொன்னா பேசுவேன். இந்த இடத்துல வண்டியை விட்டா பதியும் சொன்னா அங்கேதான் வீம்புக்கு வண்டியை விடுவேன். நம்ம வண்டி ஃபர்ஸ்ட் கீர்லேயே உட்காந்து அடிச்சு போயிருமனே, திருப்பி வீல் அங்கனே விறுன்னு சுத்தி சேச்சிப்பி வச்சு தோண்டி அப்புறமேல செருப்பு விட்டு அடிச்சதுக்கப்புறம் போவேன். எச்சு துப்பாதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க. அங்கேதான் 1.5 புடி எச்சியை குழச்சிக்கிட்டு துப்புவேன். சிறுநீர் கழிக்காதுன்னு சொல்லுவாங்க. 2 கண்டனல்ல ஆளை ஏற்றிட்டு போய் அந்த இடத்துல அடிச்சு ஒண்ணுக்கு அந்த செவத்தையே தள்ளி விட்டு வந்துடுவேன். தமிழ் கலாச்சாரம் ஏன் இப்படி மாறிக்கிட்டு இருக்கு? நாடு தமிழ்நாடு. இந்த ஐயா விழா கமிட்டி இருக்கீங்களா இல்லையா? இங்கே இருக்க என் தம்பியிலே காலில் கூட விழுகிறேன். நான் நாடகத்தை நடிச்சுட்டு போய் என் பொண்டாட்டி உள்ளே நான் காப்பாற்றலையா? என்னை நம்பி அத்தனை ஜீவன் இங்கே கிடக்கு ஐயா. ஒரே விஷயம், நீ குடிச்சு புட்டு இப்படி செய்கிறத விட கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழை சிறுமியை கூட உதவி செய். நீ கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி ஒன்னே மதிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு ஒரு பொம்மை மாதிரி என்னை தெரியும், என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் ஓடிக்கொண்டிருக்கின்றால் இந்த கோமாளி இவ்வளவு தூரம் செய்கிறேன், நீங்கெல்லாம் பெருமைப்படுங்கய்யா. நான் ஒன்றும் கோடி சொன்னோம் சினிமா நடிகர் கிடையாது ஐயா. தம்பியலா உங்க காலில் கூட விழுகிறேன், அமைதியா இருங்க. இதுக்கு மேல நான் வரவாயா? காலில் விழுவாயா? ஏன்னா இது உலகம் பூரா பார்ப்பாங்க. நாளைக்கு செம்மணிப்பட்டிக்கு எம்கேஆர் போய் இவ்வளவு தூரத்துக்கு இழிவுபடுத்திருக்கேன்னு உங்களுக்கு ஆசைங்க. எனக்காக கோடி கணக்கில் என் தமிழ் உறவுகள் காத்துக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு தெரியாது.
அதிக சொந்தத்தை இப்போ யார் பெற்றவனா எம்கேஆர் தான். இனிமேல் நான் பிறக்க போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் நீங்கள்லாம் அண்ணன் தம்பியா. அடுத்த ஜென்மத்தில் உங்களையும் நான் பார்க்க போகிறேன்னா அமைதியாக இருங்க, நல்லா இருப்பிய. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பட்டணத்து மன்னன் வந்த நேரம். நாங்க மலைகளை போட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். அந்த மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். நாங்க மலைகளை போட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதி போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கொல்லி மலை ராணி மலை விலகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க. அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க ஐயா. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. கைதட்டு. ஐயப்பன் முருகன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வணங்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் துடியானவை. பயபக்தியோடு தெய்வத்தை இங்கே இருக்க முத்தாலம்மன்லாம் நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்கள் குடும்பம் மென்மேலும் சிறப்படையும். யாருக்குமே எந்த தீங்கு வராது. நீங்கள் எல்லாருமே 100 ஆண்டு காலம் வாழணும், நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் நம்பி ஒரு குடும்பம் இருக்கு ஐயா. இளங்கன்று பயமறியாதுன்றான். இவங்க பஞ்சாயத்து முடிய எப்படி 2027 ஆயிரம். நான் இதுக்கு மேலே நான் என்னன்னே சொல்கிறது. ஆமாம். அப்போ தம்பி 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 ஐயா 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 டே டே அடே பால்வாடி பிள்ளை கூட சொல்கிறத கேட்குதுடா. இருங்கடா. இப்போ நீங்கள் இருக்கீங்களா உள்ள ஆளுக்கு ஒரு தகடை வைக்கவாடா. தூதுவளையல இறச்சு தொண்டையில தான் நினைச்சு கட்டிங்க போட போடே மணிக்கணக்கா. நாடகத்தை எடுத்து போட்டு 4 பேர் கிளம்ப போறேன் நாள் கணக்கா. அந்த காவல்துறை வந்தாலும் வந்துதான் அடியாத படியாது. ஓ தொதுவளையல இறச்சு தொண்டையில தான். தம்பி 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 நல்லா மாடு புடி மாடு மாடு சுத்து மாடு ஒரு அண்டா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நொறுக்குது நொறுக்குது. அப்படியே போ போ போ. இது நல்லா எட்றா தம்பி எட்றா. இப்பெல்லாம் எடுத்து யூடியூப்ல போட்டா தாண்டா நாளை இப்ப பார்த்துட்டு திருந்து வாங்க. எட்றா 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 அதெல்லாம் எடு எடு நல்லா மூஞ்சிய பூரா எடு தம்பி தம்பி. அடா அடா அடா. நீர்மலை அடி அடிச்சோன்னு போயிட்டாங்க பாரு. நீர்மலை அடிதான் என்ன மேல. அண்ணே உங்களுக்கு மேடையில் நான் நிற்கும் போது ஏதாவது சிரிப்பு காமிக்கிறேன் எம்கேஆர்னு தெரியும். ஆனால் நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுண்ணே. உள்ள பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய போதையில் போட்டோ எடுக்க வர்றேன். போட்டோ எடுக்க வந்துட்டு என்னைய ஒருத்தன் கேட்டேன், நீ தானே டான்ஸுன்ட்டேன். நான் சொன்னேன், இன்னும் ஆப்ரேஷன் பண்ணலை, மனு கொடுத்துருக்கேன்ட்டேன்.
இவங்க போகவே மாட்டாங்க. இன்னொரு அடி அடி டண்டனக்கன் டண்டனக்கன். ஆனால் நம்மளையோட பெரிய ஒரு இதயம் தாங்குற சக்தி யாருன்னா இந்த மைசெட்டை அமைச்சாருவார் எங்கள் அத்தையன் வாசுகி. நீ எப்படி அந்த ஊரில் குடியிருக்க? ஹெல்மெட்டை போட்டுத்தே வருவீங்களா வச்சேன்? நீ தாயா அடுத்து வந்து ஊதி வாங்கியா எனக்கு நல்லா இருக்கு. நீ போய் உட்கார். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கள்ளி வளம் தந்தாரையா. இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தமிழக மண் மீது புகழ்த்துவினார். விண் மீது கனகேவினார். தமிழக மண் மீது புகழ்த்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். நன்றி நன்றி. கட்டக்குளம் செந்தில் ஜெயா டீ கடை. எங்கே வச்சிருக்க கடை? வீட்டுக்குள்ள வச்சிருக்கியா? கட்டக்குளம் தானே. செந்தில் டீ கடை. காலையில் 6 மணிக்கு போண்டா, 7 மணிக்கு உளுந்த வடை, 8 மணிக்கு கடை அடப்பு. ஏன் டொங்காசு போட போயிருவேன்? எப்படி கேட்டேன் மத்தியா? வேற வழி இல்லைடா. ஹலோ, அன்பளிப்பு வழங்கக்கூடியவர்கள் தனியாக நேரம் ஒதுக்கப்படும். அப்பொழுது வழங்குங்கள். இடையில அவங்களுடைய கலைக்கு இடையில் பட வேண்டாம். அந்த வேலை நடக்கட்டும். இடையிடையே நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணால் அவங்களுடைய வேலை பாதிக்கப்படும். அதனால் தயவுசெய்து உதவிகள் செய்கிறது நல்லது. அதை ஒரு காலகட்டத்துக்கு பின்னால் டைம் ஒதுக்கி அப்போ கொடுக்கலாம். சரிங்களா? உதவி யாரும் உதவி செய்ய வேணாம். காலையில் வண்டி எடுத்துகிட்டு வீடு வீடாக வர்றேன். ஒரு உண்டியில் வச்சுக்கிட்டு ஐயா இவ கொடுக்குற ஒவ்வொரு காசும் ஒரு ஏழையை காப்பாற்றுமியா. இப்போ இந்த பிறவியில் இருங்க ப்ரோ. இந்த பிறவியில்
எப்படியாவது நம்ம சொந்த வீடு கட்ட மாட்டோமா, மற்றவங்க மாதிரி நம்மளை வாழ முடியாதா அப்படின்றதுக்காக இப்போதைக்கு ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய சொந்த இடத்துல, நம்ம அன்பாளையம் பக்கத்துலேயே. இது விளம்பரம் இல்லை, சினிமா நடிகர் பண்ணால் மட்டும் லைக் போடுறேன். நான் ஒரு கோமாளி பண்ணுறேனே, அதுக்கு என் தமிழ் உறவுகளை தவிர எனக்கு யார் இருக்கா உங்களை தவிர? நல்லது செய்வோம், இருக்கு வரைய நல்லது செய்வோம். அப்படி நல்லது செஞ்சவரைத்தான் கொண்டு விட்டு பூரா சேட்டச்சு வச்சுருத்துறேன். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவை நீங்கள் எல்லாருமே சிந்திச்சு பாருங்க. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது. பொண்டாட்டி வந்தவொடனே அப்பா அம்மாவை பூரா ஜெம்புரி ஆடு மாதிரி வெளியே அனுப்புகிறேன். பெத்த தாய் கேட்குது மயன்ட்ட, எங்கடா போகிற? நான் கொட்டாம்பட்டி போகிறேன், நான் வாடிப்பட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மயன்ட்ட ஆத்தா சொல்லுது, ஒரு மாதிரியா டெய்லி கஞ்சி குடிக்கிற ஒரு மாதிரியா இருக்குடா, 4 புரோட்டா வாங்கிட்டு வாடான்னு சொல்லுது. மயன் சொல்கிறேன், ஏய் இருக்கிற சாப்பிட்டு பாடு, என்ன புரோட்டா, நானே கட்டிங் போட காசு இல்லாமல் தெரியும். அதே ஆத்தா செத்து போச்சு. செத்து போனோடனே ஆத்தா படத்தை 4க்கு 4 பிரேம் போட்டு சீரியல்லாம் போட்டு 85 புரோட்டாவை சால்னாவோட பிணைஞ்சிக்கிட்டு நிறைய போதையில் மூக்கை ஒழுக விட்டுக்கிட்டு அழுகிறேன். ஆத்தா வா, அன்னைக்கு 4 புரோட்டா கேட்டேன், நான் வாங்கிட்டு வர முடியல, 85 புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து தின்னுத்தான் நோத்தா என்னடா போட்டா உடச்சிட்டாதும்பா. தாய் இருக்கு வரை அருமை தெரியாது. ஒரு வீட்டிலே தாய் இல்லை என்றால் அறுசுவை உணவு போய்விடும் அந்த குழந்தைகள். தகப்பன் இல்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கு கல்வியே போயிடும். அதனால அப்பா அம்மாவை எல்லாரும் மதிங்க ஐயா. இன்னைக்கு எத்தனையோ இல்லத்தில் பார்த்தீங்கன்னா முதியோர் தான் அதிகமாக சேர்க்குறாங்க. நாளைக்கு உனக்கும் இந்த நிலைமை தான். எல்லாரும் யோசிச்சுக்கோங்க, அவ்வளோதான். படிப்பு அவசியம், குழந்தைகளுக்கு படிப்பு அவசியம். தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மஞ்சள் கலரில் ஒரு வேணு வருது காலையில், அதுதான் காசை திங்கிற வேணும். நாடு தமிழ்நாடுன்னு சொல்கிற, மொழி தமிழ் மொழின்னு சொல்லிடுற, ஆனால் பிள்ளைய பூரா படிக்க வைக்கிறது இங்கிலீஷ் மீடியம், ஹிந்தி. அம்மா அப்படின்னு நானா கூப்பிடுவேன் எங்கள் அம்மாவை. அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது எங்கள் அம்மா என்னை ராதாசாமின்னு தான் சொல்லுவாங்க இன்ன வரைக்கும். ராதாசாமி. எங்கள் அம்மாவை பள்ளிக்கூடம் போகும்போது நான் ஏமாத்திடுவேன், எங்கள் ஆத்தாவுக்கு ஒன்றுமே தெரியாது. அம்மா இன்னைக்கு முட்டை எடுத்து வந்துருக்கம்மான்ட்டுவேன். என்னை பார்த்தா, ராசா நாளைக்கு 2 முட்டையாக எடுத்துகிட்டு வாடா தங்கம்னு எங்கள் அம்மா சூடத்தை சுற்றி போடும். இன்னைக்கே அம்மானு இந்த பிள்ளையும் சொல்கிறதில்ல, மம்மி. அதையும் குறைச்சிட்டாங்க, மம் 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 டாட். டாடிக்கு வந்து டாட். அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டதே போச்சே. ப்ரோ ப்ரோ, ஆய் ப்ரோ, என்ன ப்ரோ. இந்த இளைஞர் ஊரா இப்போ ரொம்ப மாறிட்டேன். 2 பேர் தான் பைக்கில் போகணும், 7 பேர் போவேன். சேர்ந்தாலும் ஒரே மாதிரி பெட்டில் படுத்துக்கிட்டு குளுக்கோஸ் ஏற்றுவோம். அங்கே எல்லாரும் சேர்ந்து பிரிப்பெடு கேம் விளையாடுவோம் படுத்துக்கிட்டே. இப்போ வச்சிருக்க வண்டி ஊரா என்ன, முதல் TH50. இந்த TH50 வச்சிருக்க ஆளுகள்லாம் இருக்கீங்களா, கை தூக்குங்களேன். பாவம், நீங்கள் ஊராமே மெக்கானிக்கே தான் இருந்திருக்கணும். TH50 வச்சிருக்க ஆளு ஊரா மெக்கானிக்கு தான். வண்டி சாட்டே ஆகாது. மலையில் நனைஞ்சுக்கிச்சுன்னா பூரா விழுந்து விழுந்து படுத்துக்கிட்டு பார்ப்பேன். பிளக்க பிடுங்கி ரோட்டில் கர்றா முறையான தேய்ச்சி செங்கப்பொடியை நுணுக்கி போட்டு கட்லா மீன் உரசுன மாதிரி உரசி மாட்டிக்கிட்டு ஏறிக்கிட்டு அடிப்பாங்க. அந்த TH50 கிச்சு சுற்றி செயின் டப்புன்னு கலன்ற வெதரில் அடிச்சிடும். மறுநாள் இப்படி போ, என்னென்ன அப்படின்னு, நம்ம வண்டி தான், நம்ம வண்டி அடித்து என் குட்டி அடிச்சு போச்சு. இந்த TH50 சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? வீட்டு வேர் வீட்டு வேர் வீட்டு வேர் வீட்டு வேறுன்றான். அது ஏன் அப்படி சத்தம்? என்னை விட்டுட்டு போயிரு விட்டுட்டு போயிரு விட்டுட்டு போயிரு, உன்னை கொண்டே வருவேன். இதில் ஒருத்தன் அந்த காலத்தில் நடந்த சம்பவத்துக்கு, பொண்ணு வீட்டில் வண்டி கேட்டிருக்கேன், TH50 வாங்கி கொடுத்துட்டாங்க. மாப்பிள்ளை அந்த வண்டியை எடுத்தவொடனே கம்மா கரையெல்லாம் ஓட்டி விளையாண்டுருக்கேன். மாமனார் சொல்லியிருக்காரு, மறு வீடு வரும்போது என் மகளை கூட்டிகிட்டு வாங்கப்போ, மக 1/2 டன் இருக்கும் போல. அதுக்கு சிமுண்டு மூட்டை மட்டும் இந்த தண்டி இருந்திருக்கு. சிமுண்டை மூட்டையா? இவனு செம்புடி ஆட்டை கறிக்கடைக்கு கட்டுற மாதிரி கட்டி கிளம்பிட்டேன். வீட்டு வேறுன்னு போயிருக்கேன். ஒரு வேகத்தடை ஏறி இறங்கியிருக்கேன், புகஞ்சிருச்சு வண்டி. பொண்டாடி சொல்லியிருக்கு, எங்க என்னால் நடக்க முடியாது,
எப்படியாவது ஐசி வண்டிக்காரன் மாதிரி தள்ளி கொண்டு போய் சேர்த்து. இவனும் பிள்ளை இழைச்சி பொண்டாட்டி வேணுமே, ஏன்னா 2 நாள் சுகமாக இருந்திருப்பேன். கிடைக்காதே கப்ளிங் இந்த ஓஸ் இழுத்துட்டு போயிருக்கேன் மாமனார் வீட்டுக்கு. குழம்பு வெஞ்சனம்லாம் ஊசி போச்சு. 3 நாள் ஆயிருக்கு. வந்துட்டாங்க திருப்பி வண்டியை விற்று விட்டு இந்த பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டேன். உடம்ப குறைச்சி அனுப்பு, இல்லைன்னா உன் பொண்டாட்டியை கொண்டே விரும்புடா. ஏன்னா இப்போ உள்ள மாப்பிள்ளையெல்லாம் பைக் கேட்டாங்கன்னா பெரிய வண்டியை வாங்கி கொடுங்க. உடனே மாப்பிள்ளை ஸ்டார்ட் பண்ணேன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தலை ப்ரெஷராக இருந்தால் கட்டிலேருந்து விழுந்துருவேன். என்ஃபீல்டுலாம் துட்டுச்சு. ஒரு ஆள் தடி கிணத்துக்கு பக்கத்தில் கட்டில் போட்டு படுத்துவேன். திடீர்னு கிணத்துல விழுந்து தண்ணி ஊற மூஞ்சில பட்டார்னு அடிச்சு அதில் பொண்டாட்டியை ஏற்றிட்டு போயிருக்கேன். சுமிதா பின்னாடி நல்லா நீ பிடிச்சிக்கடா. அந்த பிள்ளை வண்டி கிளம்பிருச்சு. அந்த பிள்ளை இங்கே பிடிச்ச உடனே 70 போயிருக்கேன். தலை அப்படி தடவி இருக்கு 100, லேசாக இங்கே தொடையில் வச்சிருக்கு. கொஞ்ச நேரம் பார்க்குற 2 பேரும் 108 போகிறாங்க. இங்கே தடவும் போது கீரை போட்டுருச்சு. மொத்தத்தில் கீழே ஓட்டேன். கீழே கை தட்டலாம். முடிஞ்சு அவ்வளோதான். காமெடி அவ்வளோதான். இருடா, என்ன வேணும் உனக்கு? என்ன சொல்ல வர்றேன்? நீனா கல்யாணம் பண்ண நக்குனாப்புல இருக்கும். நல்ல புதறு மண்டை மாதிரி வச்சுக்கிட்டு. நான் வெட்டியிருக்க முடியுதேன். அந்த காலத்தில் எங்கள் அப்பா சலூன் கடைக்கு கூட்டு போனோடனே சலூன் கடை கார்ட்ட சொல்லுவார் எங்கள் அப்பா, ஏய் ராதாவுக்கு ஒட்டை வெட்டி இருக்கு, 1 வருஷத்துக்கு தலையே கூடாது. இப்போத்தான் நம்ம மூஞ்சிலாம் இந்த ப்ரே அடிக்கிறாங்க. ப்ரே அடிச்சுட்டு சேவிங் பண்ணுறதுக்கு கிரீமெல்லாம் போடுறாங்க சலூன் கடையில். எங்கள் ஊர் பக்கம் கிராமத்தில் உள்ள கடையிலலாம் அதெல்லாம் கிடையாது. வேகமாக போய் கம்மா தண்ணியை மோந்துட்டு வந்து சப்புன்னு என் தலையில் அடித்து அந்த கத்திரிக்கோள் சாணையே பிடிச்சிருக்க மாட்டேன். வெட்டுவாங்க. கிரிச்சு பிடிச்சான்னு வெட்டி மண்டண்டில் மாதி மயிரை புடிங்கி எடுத்து ரத்தம் வந்துடும். பவுடரை போட்டு அமிக்கி எத்தனை பேர் இப்படி வெட்டியிருக்கேன். இப்போ போகிறேன் பயலுகள்லாம், ப்ரோ இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வலிச்சிருங்க, நாய் நக்குன மாதிரி. ரைட் சைடில் குதையிருங்க, முன்னாடி என் தலையில் கலத்தூக்கி போட்டுருங்க. இப்போ சலூன் கடையில் பூரா கற்றுட்டு வந்து பூரா மண்டையில் தீய வச்சு விட்றேன். மண்டையில் தீய பொருதி அன்னைக்கெல்லாம் அணையாமர் சேர்ந்து ஓடி. ஒவ்வொரு கலையும் திறமையான. இந்த உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. மற்ற அத்தனை தொழிலுமே புனிதமானவை. என்னையை பொறுத்தளவு இன்னைக்கு நான் சொல்கிறேங்கய்யா, 8 மணிக்கு வேலைக்கு போகிறீங்க ஆஃபீஸுக்கு, 8:05க்கு போனால் வெளியே ஓடான்னு நம்மளை கௌரவ குறைச்சலாம் மரியாதை இல்லாமல் அனுப்புகிறாங்க கம்பெனியில். என்னையை பொறுத்தளவு ஆடு மாடு வைத்திருப்பவன் தான் உண்மையிலேயே சூப்பர் தொழில். நான் ஆடு மேய்ச்ச வந்தேன். எல்லாரும் நாளையிலேருந்து ஆடு மேய்க்க போகலாம். இல்லை ப்ரோ, 50 ஆடு வாங்கினேன்னா சூப்பர். என் சிங்கம் கைதட்டுறாங்க தமிழனுக்கு. 10 ஆடு வச்சிருந்தேன்னா 1 வருஷத்துல அது உற்பத்தி ஆகி உன்னையே காப்பாற்றும். நீ தான் முதலாளி, நீ சொல்றதுதான் அந்த ஆடு கேட்கும். அந்த ஆடு மாடு உன்னையே காப்பாற்றும். சூப்பர்ரா. விஜயகாந்த் செத்ததே வரட்டு தான்டா. விஜயகாந்த்ன்றேன். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா எத்தனை தமிழர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியல. இன்னைக்கு பூராமே ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு அவரால் பேச முடியல ப்ரோ. ஆமாம், தொண்டை இதாயிருச்சு, நரம்பு இதாயிருச்சு. அப்படின்னு நான் வந்து அவர் பேசும்போது நம்ம ஆள் பூரா என்ன எல்லாரும் என்ன சொன்னேன், டெய்லி தண்ணி விடுவாப்புல போல ஆள் பேசும்போதே சரக்கு போட்டு தானே பேசுகிறான்னு சொன்னேன். கிடையாது ஐயா, தவறு செய்யாத மனிதன் கிடையாது. அவன் என்ன தவறு பண்ணினாலும் ஒரு ஏழை குடும்பம் கஷ்டப்படும் போது உணவு கொடுக்குறான் பாரு தமிழன், அவன் தாண்டா கடவுள். உட்காருங்க ப்ரோ. பொம்பளை ஆள் ஊரா இங்கே உட்காந்துருக்கிய. தேங்க்யூ மேடம். இதில் எத்தனை பொம்பளை புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாம வந்து உட்காந்துருக்கேன்னு தெரியல. கை தூக்கு. இந்த வாரு பூரா அனுபவப்பட்டவங்க. விடு, ஹைகோர்ட்டில் கேஸை போடுவோம். உட்காரு ப்ரோ.
கணவருடைய பேரை எங்க அப்பத்தா எங்க அம்மா வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பாவில் எங்க அம்மா கூப்பிடுவேன், ஏ ராதா அப்பாய், என் பேர் ராதாகிருஷ்ணன், ஏ ராதாப்பா இங்கே வாங்க, யாரா வந்திருக்காங்க, ஏ ராதாப்பா அந்த ஆடு அத்துக்கிட்டு போகுது போங்க, அப்படித்தான் சொல்லுங்க அம்மா. இப்போ பூரா கல்யாணம் பண்ணுற ஆளு பூரா என் புருஷே என் பொண்டாட்டி தெரிய மாட்டேங்குது. பொண்டாட்டியை கூப்பிட்றாங்க, ஏ புஜ்ஜு, அவன் அந்த பிள்ளை சொல்லுங்க ஜுஜ்ஜு. இப்போ கல்யாணம் பண்ண ஆளு பூரா அதில் இருப்பிய. இந்த கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துக்கு பொண்டாட்டியை நிமிர விட மாட்டியான், குனிய விட மாட்டியான். அந்த புள்ள துவைச்சிக்கிட்டு இருக்கு, அது முதுவை போய் துவைச்சிக்கிட்டு துவைப்பேன், பாத்திரம் விளக்குவேன், காப்பி போடுவேன், சீனியை போட்டு கலக்கிட்டு இருப்பேன். காலெல்லாம் அமைக்கி விடுவாங்க. ஒரு வாரம் 10 நாள் ஆச்சுன்னா 2 பேரும் சான்சினா ட்ரிபிள்எக்ஸ் மாதிரி உள்ள ஃபைட்டு நடக்குக்கிட்டு, சேரு நெளிஞ்சு கிடக்கும், இங்கே கட்டில் பிறண்டு கிடக்கும், தலைவாணி உரம் கொடுத்த சீரு தலைவாணி உரம் பஞ்சா பறந்து கிடக்கும், பாஞ்சிருவாங்க. ஆனால் உண்மையான அன்பு தினசரி எப்படி அன்பு இருக்கோ அது கடைசி வரைக்கும் நிலைக்கும். சில பேர் நம்மளை பார்த்தவனே நடிப்பேன். மச்சான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை சொல்லுவேன், ஏய் உங்கள் மச்சான் வரேன், ஐயா ஏன் அறுப்பானே நாசமாக போவேன். பக்கத்தில் வந்தவனே அப்படியே மாறுவேன், மச்சான் வாங்க மச்சான், என்ன மச்சான் உங்களைத்தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஏண்டாங்க ஓத்தா என்னடா சொன்ன. இந்த சரக்கு அடிக்கிற ஆளுக்குத்தான் தெரியும் அதனோட அருமை. இந்த சரக்கு அடிக்கும் போது இப்போ எல்லாரும் போகிறது கிடையாது. இருங்க போகிறோம், அதை சொல்கிறேன். ஊரில் 10 பேர் சேர்ந்துக்கிறாங்க, ஆலமரத்துக்கு அடியிலையோ தெப்ப குளத்துக்கு அடியிலையோ உட்காந்துக்கிட்டு ஒரு ஆளை மட்டும் அனுப்பி விடுவாங்க, டேய் போய் சரக்கு வாங்கிட்டு வா, எனக்கு பக்காடி லெமனு 1848, எனக்கு பீரு, எனக்கு சைடிஸ் வந்து வெள்ளரி பிஞ்சு மயிறு சாப்பிடுவார், அதை கொடுத்து ஒரு ஆளை பைக்கில் அனுப்பி விட்டு இந்த 10 பேரும் ரோட்டவே பார்ப்பாங்க. 12:05 ஆச்சு, நேரம் வாங்கியிருப்பேன், 10 ஆச்சு சைடிஸ் வாங்கிட்டு இருப்பேன், வந்திருப்பானே ரோட்டை பார்ப்பாங்க, இன்னும் வரலையே, ஒரு வண்டி வரும், ஏ வண்டாடா, ஐயா அவன் இல்லையே. இவங்களுக்கு என்ன, இவன் அப்படியே கொண்டுட்டு ஓடிட்டானா போச்சே. அவன் என்ன பண்ணுவேன், அங்கே ஒரு காப்பை போட்டுருவேன், போட்டுட்டு போன் அடிப்பேன், வந்து விழுந்தாலும் விட மாட்டாங்க. அவன் போன் அடித்து சொல்லுவேன் இந்த 10 பேர்ட்டையும், அண்ணே வந்தனே, நம்ம இருளாண்டி வீட்டுக்கு முன்னாடி விழுந்துட்டேனே. இவங்க உனக்கு என்னடாச்சுன்னு கேட்க மாட்டாங்க, சரக்கு ஒன்றும் உடையில இல்லை அண்ணே, அதில் ரம்மு மட்டும்தான் உடஞ்சிருச்சு சொன்ன உடனே ரம்மு வாங்க கொடுத்தேன், உசிரே போயிடும், உதஞ்சிருவேன், ஏன்னா முண்டைக்கு நரம்பு தளர்ச்சியாக இருக்கான். உடனே இவன் மறுபடியும் கேட்பேன், ஏ கிங்ஃபிஷர் பீரு ஒன்றாகலையில் அது டப்புன்னுச்சுனே, கைதட்டு கைதட்டு, அது சரக்குக்கெல்லாம் கைதட்டு. இந்த ஐயா நிற்கிறார்ல, இந்த ஐயாலாம் அந்த காலத்தில் என்ன பண்ணாரு, சரி சரி சரி, ஆஹா, ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், பணத்து முறனால திண்டுக்கல்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன், அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன், அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா, வேண்டாமப்பா குடும்பம் கட்டி போகுமப்பா, குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா, அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல, விடிஞ்சா பொழுதடைஞ்சா
டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து நம்ம எண்ணி பார்க்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் புதுசா வாங்கின தண்டிய வச்சு தானே அடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே சுகமா இருக்குன்னு கண்ட பாலாதி சடக்கெல்லாம் அடிச்சு குடலும் தாண்டா வெந்தது 30 வருஷமா தொடர்ந்து வெறித்தனமா தண்ணி அடிக்கிறவனுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொல்லுமாடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு கொண்டாட்டி தாலிய வைத்து ரம்மும் தானே அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த என் முப்பாட்டைங்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் உங்க குடும்பமும் உங்க உடம்பு முக்கியம் பிறவி என்பது ஒரு தடவை தான் என் தமிழா குடிச்சது போதும் இனிமேல் என் தமிழன் குடிக்க வேணாமன்னு நீங்க என்னை என் கோத்தாங்கம்னு வஞ்சாலும் மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு குடிக்கும் போது எல்லாத்துக்கும் சுகமா இருக்கும் நான் பாடும்போது குடிச்ச ஆளுகளுக்கு கடுப்பாத்தே இருக்கும் சொக்கையா ஒரு சொக்காட்டை கொண்டு போடுறையா சரி ஐயா நன்றி அம்பளிப்பு கொடுக்கூடான்ட்டாங்க என்ன அதான் அண்ணாட்ட கேளுங்க கொடுக்காது யாரும் 5 ரூபா கொடுத்துருக்காரா அந்த 5 ரூபாய்க்கு போய் கப்பை வாங்கிட்டு போய் காலையில் போடு போ என்ன சொல்லி யாரும் திருத்த முடியாது ஐயா 1000 சத்தியம் பண்ணாலும் குடிய விட முடியாது 1000 கோயிலில் போய் கையில் காப்பு கட்டினாலும் நீ குடிய விட முடியாது உன் பெத்த உள்ள பொண்டாட்டி உங்கள் அப்பன் ஆத்தா அத்தனை பேர்த்து தலையிலையும் டம்முன்னு அடித்து சத்தியம் பண்ணாலும் குடிய விட முடியாது மனக்கட்டுப்பாடு ஒன்றே இந்த குடியை நிறுத்தும் இங்கே எல்லாருமே என்னை கேளுங்களேன் நீ யோக்கியமானு கேளுங்களேன் கேளுங்க நான் பெரிய குடியா இருந்தேன் எப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி அடித்தேன் கட்டிங்க போடாமல் மேடையில் வரமாட்டேன் கட்டிங்க ஊரில் கொடுக்கலைன்னா நாடகத்தை கடுத்து போய் மோசமான ஆள் நான் அவளை வெறியா இருந்தேன் உண்மைதான் ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன் உண்மையை மேடையில் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் எனக்கு இருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடியாரேன் 5 வருஷமாக அந்த குடியை நிப்பாட்டினேன் இன்னைக்கு எத்தனை ஏழை வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன் அன்பு உறவுகளே பார்த்தீங்களா உண்மையத்தையும் சொல்கிறேன் உங்கள் மத்தியில் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் நினச்சி நம்ம சொல்கிறோம் அதுக்கு ஒரு எக்கோவா சரி இந்த அவர் தெரியும் அத்தையும் வாங்கி கொடுத்துருக்கீங்கள நீங்கள் என்ன திருந்தலை சரி வடக்கே வளநாடு மணிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா
என்னடா பண்ண? ஏன்னா சாமி எக்கோ இல்லாம சாமி எப்போ வந்துச்சுன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான சாமி ஆடிய. அப்ப கச்சை கட்டி கருப்பனுடைய அருவாளை கையில வச்சு சாட்டைய தோல் எடுத்து பெரியவெல்லாம் ஜாமி ஆடும் போது இந்த ஜாமியார் ஆள்கிட்ட வந்து ஊர் சனமே கண்ணீர் வடிச்சு நிற்கும். கஷ்டம், எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு. அந்த ஜாமியாடிட்ட கேட்பாங்க, எப்பா கருப்பா மக்களை பூரா நல்லா காப்பாத்து. அந்த ஜாமியாடி சொல்லுவார், முக்காலும் சத்திய மாட்டா காப்பாத்தி தரேன்டா, காப்பாத்தி தரேன். அதுல ஒரு ஆளு கிராஸ் ஆகி கேட்டுவிட்டேன், மழை எப்ப பெய்யும்? அந்த காலத்துல பட்டுன்னு சொல்லுவாங்க 13 நாள்ல 13 நாள்ல மழை பெய்யும்டா. அப்படி பேயலைன்னா நீ கருப்பனை நம்பாதா, பேய். இப்ப ஆறேன் பூரா கட்டிங்க போட்டுட்டு ஆடுறேன், கட்டிங்க போட்டுட்டு உள்ள பாஸ் திண்டுக்கிறேன். மங்கு மங்குன்னு தப்பி ஆடிக்கிட்டு ஊரே சேர்ந்து இப்ப கேட்டாங்க மழை எப்பப்பா பெய்யும்? ஆடு 4 டப்புனுக்கு தலையை கீழே ஓட்டேன். மழை ஐயா கேட்டு விட்டாங்களே, என்ன சொல்றது? மறுபடியும் ஆசாரம் தவறாம சொல்லுப்பா. இருடா முண்டை யோசிச்சுக்கிட்டு இருக்கானா. மழையை கேட்டு விட்டாங்க. மழை ஏறிடாத, இருப்பா இருப்பா. மழை பெய்யும்னு என்கிட்டயே கேட்குறியா? ஓன்ட்ட தான் நான் முண்டா சொல்றேன். இன்னும் ஒரு 73 நாள்ல பெய்யும்பா. எப்படியும் பேஞ்சிடும். தெய்வம் சாமி எல்லாம் மாறிக்கிருச்சு. பெரிய பெரிய ஆலயத்துல என் பாமர தமிழனும் கஷ்டப்படக்கூடிய மக்களும் இன்னைக்கு தரிசனம் பண்ண முடியல. சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரும் காசு வச்சிருக்க ஆளு மட்டும்தான் எல்லா மரியாதையும் கிடைக்கும். இருங்க பாசு, நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாசு. என்னுடைய மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு என்னை தவிர யாரும் கிடையாது. இருங்க, நான் மக்களோட மக்கள் தான். நீங்க எந்த கோயிலுக்கு நீங்க போனாலும் என் அன்பு உறவுகளே, பூசாரி தாம்பாளத்தட்டை எடுத்துட்டு வந்து இப்படி நீட்டுனா, ஒன்று பேண்ட் பைக்கில் சும்மா நாச்சும் கையை விடு, இல்லை சட்டை பையில விடு. பூசாரி அப்பத்தான் உன் நெத்தில அப்படி ஊதிய பூசுவார். நீ பாட்டுக்கு கிருன்னே இருந்தீங்கன்னா இந்த எடுத்துக்க, ஒரு 100 ரூபாய போடு, ஒரு 700 சம்பளம் பூசி விட்டுட்டு 2 மந்திரம் ஓதியம், உனக்கு எந்த குறையும் வராது. ஆத்தா பாட்டில போ. 200 ரூபாய போடு, ஆத்தா காலத்தில் இருக்க கதம்பத்தை அப்பேன் இந்தா வச்சுக்க. 500 ரூபா ஓடு, ஒரு பெரிய மாலை ஓட்டு அவன் சாமி ஆடிடுவேன். எப்பா இன்னமே உன் கஷ்டம்லாம் தீர்ந்துருப்படா, நான் காப்பாற்றி தரேன்டா போடா. 5000 ரூபா கொடு, குலவை ஓட்டு வீட்டுக்கு போய் கடப்பாறையும் மம்பட்டி எடுத்து வந்துடுவேன். ஏன் சிலையை இடிச்சு ஓண்ட கொடுத்துருவேன், கொண்டு வரேன். இங்கே சாமி நான் ஸ்கிரீன் அடிச்சுக்கிறேன், நீ கொண்டு வா. 70 வருஷமா இங்கே தானே இருக்குது இந்த சாமி, உன் வீட்டில் இருக்கட்டும், நல்லா தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு காசு தான் பெருசு. மனிதனுடைய நிலைமை மாறிக்கொண்டு இருக்கு. உலகத்தில் உள்ள கோடீஸ்வரன் பூரா உதவி செய்ய நினைத்தால் இந்த தமிழகத்தில் யாரும் ஏழை அல்ல, யாரும் அனாதை அல்ல. இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த பாமர தமிழன் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அடிமட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு தான் பசியனுடைய அருமையும் ஏழையோட அருமையும் தெரியும். இங்கே இருக்கிற உங்களுக்கு எந்த குறையும் வராது. இந்த 500 கோடி சொத்து வச்சிருக்கான் பாரு, அவனா எதுவுமே திங்க முடியாது. மட்டனை எட்டி பார்ப்பேன், மட்டனா நோ, 500 கோடி சொத்தை காப்பாற்ற முடியாது. கம்மங்குள்ள கரை. உழைப்பு மட்டுமே உயர்வை தரும். நீங்கள் அத்தனை பேருமே நல்லா இருக்க வேண்டும். மதுரை மாவட்டம் ஆடிப்பட்டி வட்டம் செம்மணிப்பட்டி கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் வையாசி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுமங்கள் ஒன்றுபட்டு இந்த வழுக்கக்கூடிய டைல்ஸ் மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம். மருதமணி எப்படிங்கிற விழுக போறேன். ஏன்னா அந்த முண்டைக்கு ஏற்கனவே பாவம் ஒத்த கண்ணு தெரியாது. ஆமாம், ஆனால் உள்ளே போய் பாருவேன். கொஞ்சம் வயசான பொம்பளை வந்துச்சுன்னா பக்கத்தில் போக மாட்டேன். இந்த ஜெயப்பிரியா மாதிரி டான்ஸ் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைய உரசிக்கிட்டே இருக்கேன். அவன் சைனா பொம்பளை காத்து ஏற்றுக்கிறேன். ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச வண்ணன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த
KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சம் வெளி பேச ரஞ்சிதம் தனக்குத்தானே தனி பாணிய வகுத்துறை எனது அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு அதிசய சிறுவன். அவன் பாடக்கூடிய ஒவ்வொரு பாடல்களுக்கும் உங்களை அறியாம நீங்க கைதட்டுவீங்க. அப்படி வந்திருக்கிறான் எனது அன்பு மகன் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது. நான் எத்தனையோ ஆறுமணி சக்கரவர்த்தியை ரசித்து பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞன்னா இங்கே வந்திருக்கிற ஆறுமணி சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த எஸ் செல்வராஜ் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வீரமகள் திருத்தோணி, வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வீரமகள் திருத்தோணி, ஒற்றினையும் போக்கிடுவாள் குலதெய்வம் மாகாளி, குலதெய்வம் மாகாளி, கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகு மனதினிலே செந்திற்கு மகமாயி கசிந்துருகு மனதினிலே செந்திற்கு மகமாயி சாயி பாட்டுலாம் இப்படி பாடணும். சினிமா பாட்டுலாம் உங்களுக்கெல்லாம் பெரிய போட்டு கேட்டாதான் பழைய பாட்டுலாம் தெரியும். நல்வாக்கு நீ கூறடி நான் 4 நாளில் வந்துடுவேன், என் செல்வ களஞ்சியமே என் சின்ன கல்லு மோதிரமே வைத்த அடையாளங்க ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் தமிழனுடைய மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நாம அனைவரும் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இதுதான் பாட்டு. இப்போ போட்டு விட்டாங்க, ஆடும்போது பாட்டு போட்டாங்க. ரத்த கொதிப்பு மாமன்னாருக்கு ரத்த கொதிப்புனா உனக்கு எப்படா பொண்ணு கொடுப்பேன். பாட்டு பூரா பாரு மிரண்டு வர கிளி மஞ்சாரோ மாடுகிட்டலாம் பாஞ்சு உருண்டு ஓடி பாட்டு பூரா அப்படித்தான். நான் ஜிகர்தண்டாவில் நடிச்சிருக்கேன் தெரியுமா, டபுள்எக்ஸில். அதில் ஒரு பாட்டு இருக்கு. மாமதுரை அன்ன கொடி வாமதினி அன்னை ரெடி மதுரை மெச்சும் அன்ன கொடி வாமதினி நல்லா குத்து அடி, பட்டாசு வாராசு. அதில் 500 பேர்த்த ஆட விட்டாங்க, என் காலை உழைப்பிட்டாங்க. அது ஏன்னா சினிமாவில் நடித்து நான் பேர் வாங்குறதுலாம் எனக்கு பிடிக்கல. இந்த கோமாளி வேஷம் போட்டு இந்த பாமர தமிழனை சிரிக்க வைக்கிறேன் பாரு, இது போதும் எனக்கு. சினிமாவை காப்பாற்ற 1000 நடிகர் வரலாம் ஆர்வத்தில், இந்த நாடக கலையை காப்பாற்ற எங்களை தவிர யாரும் கிடையாது. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. மண்டையை மாத்துங்க முத, திரும்பும் போது அப்படியே எருத்தடிக்குதுரா எனக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மதுரை தமிழனுக்கு ஒரு வீரர் இருக்குங்க, நே அந்த இழுவ நே சுல்னே பசங்க தெருக்கி விடுவாங்க. என்னத்தை தெருக்கி விட தலை செலந்தியா ஈவன் திமுரு கல் சென்னை வரைக்கும் பயப்படுவேன் மதுரைக்காரனை பார்த்தா. நம்ம எல்லாருமே மதுரை தான். இங்கிட்டு நீ எந்த ஊராக இரு, ராமநாடாரு சாயலூடியாரு அங்கிட்டு எந்த ஊராக இரு, அங்கிட்டு இளையாங்குடியாரு எங்கே இரு, நீ பூராமே மதுரைக்காரன் தான். என் மதுரை தமிழனை அடிச்சுக்கிற முடியாது. மதுரை நான் மெட்ராஸ் இந்த படத்துக்கு ஷூட்டிங் போனேன்ல, அப்போ மெட்ராஸுக்காரன் ஒருத்தன் சப்பலவன் வந்தேன் ஜோரேன் நோ அப்படின்ட்டேன். என்ன நோன்றேன், என்னை அண்ணான்றானா, நோ எம்கேரனோ
கோயம்பு ஊற்றவா கோயம்பு நம்மளை கிளம்ப சொல்கிறேன் போல ஷார்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு நான் போயிட்டேன். நோ அண்ணா குந்துண்ணா கோயம்பு ஊற்றவா குழம்புக்கு தாண்டா கோயம்புன்றேன். சார் எங்கே இருக்காருன்றேன். லெஃப்ட்டில் போய் கோத்தா ரைட்டில் போய் கோத்தா சைட்டாக போடான்னேன். ஓகே நம்மால் கிளம்பிட்டேன். என் பக்கத்தில் வந்தவன் என்னடா ஓத்தாங்க மாட்டேன் உன்னைய. டேய் அவங்க சிலாக்க அப்படித்தாண்டா நீ மூடிட்டு படுறா அப்படி. தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை. அங்கே தமிழ் அவர்களுக்கு பிடிச்ச தமிழ் அது அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நம்ம தமிழ் தான் சூப்பர். வந்தாங்களா போனாங்களா என்ன சொல்கிறாங்க ஏடா சண்டை ஒத்தா அவன் ஓத்தான்ட்டேன். இதே இளையாங்குடிக்கு அங்கிட்டு எடுத்துக்கோங்க. இந்த தமிழை 1.5 கிலோமீட்டருக்கு இழுத்து பேசுவாங்க. வந்தாகளா அவங்க போய்த்தாகளா சாப்பிட்டாகளா அப்படின்னா ஒரு பிள்ளை வாக்கப்பட்டு போய் வளகா போட்டு வந்துடும். 4 வார்த்தையில். ஆறுக்கு அடுத்தபடியாக பாசத்துக்குரிய எனது 6 மணி சக்கரவர்த்தி அழகா பாடினாரு. 2 மண்டையில் எந்த மண்டை இந்த மண்டை அடுத்து அதை கேட்கவே இல்லைப்பா யாரும். இருங்க புறா நீங்க செல்வராசு அவர் செல்வம். எனது அன்பு அண்ணன் மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். கைதட்டலாம். ஏன்னா 1/2 மணி நேரம் உசுரை கொடுத்து நட்டின் தின் டக்குன்னு அடிச்ச உடனே 4 பேர் இருந்துச்சு. அந்த மிருதங்காரன் நிறுத்துறா. இவர் உடனே நிறுத்த சொல்லிட்டாங்க. அது எதுக்கு? விடிய விடிய எந்த பாட்டு பாடினாலும் வாசிக்கக்கூடிய திறமை உன்ட்ட இருக்கு. உனக்கு கைதட்ட அந்த மக்கள் இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆல்ரவுண்டுக்காரன் உட்காந்துருக்கேன் பாரு, கல்யாண வீட்டில் முட்டைக்கோசு செதுக்குற மாதிரி. ஆனால் எங்கள் அண்ணன் எந்த இதுலையும் வெந்தான் கலைஞர். இவர்கள்லாம் கலைஞர். இடம் பொருள் ஏவல். ஒரு ஊரில் எப்படி வேணாலும் அமையலாம். அதை எல்லாமே ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு அந்த கலைக்காக பாடுவார் பாரு இந்த கலைஞன். உங்கள் 4 பேர்த்துக்கு சூப்பரியா. அப்படியே சொல்லி சொல்லி 100 ரூபாய் குறைச்சிருவேன் உங்களை. மொத்தமே 100 ரூபா தானா? பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் புதுகையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்யப்படுறார். மறுபடியும் கிளப்பிட போறேன் அவன். ஆஹா போதும். முருகா போறது நல்லது.
என்னங்கய்யா? ஐயா நான் என்னைய நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு உள்ள இருக்காது. நான் இருக்கிறதுனால தான் போட்டு கூட்டம். கை தூக்குங்க எல்லாரும். ஐயா நீங்கள் வீட்டில் போய் மாத்திரை போட்டு போடுங்க. முடிஞ்சு சோழி முடிஞ்சு. மோகர் சிங், இந்த கருவியை எல்லாரும் பார்த்துருக்கீங்களா இளைஞர்கள்லாம்? இதை பார்த்தா உங்களுக்கு கட்டலாம் மீன் தூண்டி முள் மாதிரியே தெரியும் கிடையாது. சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா பாடுற பாட்டுக்கெல்லாம் இந்த இசைக்கருவி இல்லாமல் பாடினது இல்லையா? டியூன் டியூன் சவுண்டு கேட்க. இதை எங்கள் அண்ணே அருள் அண்ணே இன்னும் ஒரு சில பலவாத்திய கலைஞர் தான் அதை வாசிக்க முடியும். இது வந்து கடையில் புது மண்டபத்தில் வாங்கினீங்கன்னா 2800. இது ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா வெறும் 300. ஏன்னா அவஞ்சாமல் தானே எனக்கு என்ன. இதை யாரும் இலவாட்டம் வாங்கி டியூன் டியூன் செஞ்சு பார்க்காத. பிளேடோட ஷார்ப்பாக இருக்கும். அப்புறம் உதட்ட வெட்டி போகிறோம். உன் லவ்வருக்கு 1.25 வருஷம் நீ முத்தமே கொடுக்க முடியாது. இப்படியே தெரியும் பண்ணி சூத்து மாதிரியே இருக்கும். அதை வாசிங்க ப்ரோ. பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னது இங்கே சிறந்த முறையிலே சீனித்தால் அமைத்துக் கொண்டிருக்கும் இருக்கா. வேற என்ன வாசிப்ப? நீ ஊதுறதுக்கு என் பங்காளி உட்கார்றதுக்கும் சரியா இருக்கு. நீ பூன்னு ஊதுன அவன் எங்க அப்பத்தா இழுத்து கிடக்கும் போது சொல்றேன் வந்து செஞ்சு விட்டு 800 ரூபா ஆகிட்டு போ. அன்பாளையத்துக்காக 400 ரூபா கொடுத்த இந்த தம்பி ஏன் 100 லைன் பண்ணிட்டியா? சரி. அது என்னடா ஒரு கணக்கு வழக்கு வேணாமாடா என் தம்பி. அள்ளிட்டானடா டவுசரா காட்டி தூக்கி விட்டு சிங்கா. என் தம்பி என் செல்ல தம்பி நல்லா இருப்பா நல்லா இருப்பா. இந்த ஆல்ரவுண்டுக்காரன் வீட்டில் மக பாவம் 3வது படிக்குது. அது விளையாட்டு ஜாமான பூரா அள்ளிட்டு வந்துட்டாட்டா. கிளுகிழுப்பு இங்கே வாருவேன் பொறி உருண்டுலாம் வச்சுக்கிட்டு வாரு. உன்னையோட தொலைஞ்சு போக போடா. இங்கே தாளம் போட்டிருக்கோம் எங்கள் அண்ணே. அந்த மாதிரி பேரெல்லாம் அதிகமாக வைக்க மாட்டாங்க. அவர் பேரை சொல்லும்போது நீங்கள் சிரிக்கவே கூடாது. தாளக்காரர் பேரை சொல்லும்போது நீலகண்டே வாழத்தாரெல்லாம் முறிஞ்சிரும்டா. நீ இவர் தான் நீலகண்டே. ஆனால் இவளுக்கு உனக்கு எங்கே நீளமாக கண்டேன். இந்த தாளக்காருக்கு ஒரு ஜோக்கு சொல்லவா? எங்க இந்த அண்ணன் தண்ணியே சாப்பிடாது. ஆமா தீபாவளி டைம் மட்டும் சாப்பிடுமா. அப்போ வீட்டில் சொல்லியிருக்காங்க காலையில் நீங்கள் சரக்கை போட்டு தூங்கி எந்திரிக்க நேரம் ஆகும். நைட்டே எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்ன உடனே இவர் நைட்டு ஒரு 8 மணிக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து தேய்ச்சி முண்டை ஒரு புல்லை சாப்பிட்ருப்பேன் போல். ஸ்கூட்டியில் வந்துக்கிட்டே இருந்திருக்கேன். பைபாஸ் வரைக்கும் காயட்டு முண்டு. ஒரு பசுமாட்டு மேலே ஒரு காளை மாடு தவி கிடந்திருக்கு. எங்கள் அண்ணன் பார்த்தவன் டோல்கட்டு கம்பி தான் கிடக்குன்னு போதையில் அப்படியே நின்றுருக்கேன். திடீர்னு மாடுங்கிட்டு இறங்கியிருக்கு. உள்ளே விட்டுருக்கேன் மறுபடியும் தவிருச்சு. பசுமாடு விலகிருச்சு. இவன் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் ஸ்கூட்டியோட அது சாக்க பசரை வச்சு கை தட்டலாம். சாக்க பசர் தொங்காஸ். நான் என்ன பேசுறேன்னே ஒரு வயலுக்கு முடியாது. இதேன் ஜோக்கு சிரிச்சுக்குங்க. எதில் விட்டேன்? ஓ வாயில விட்டேன். இது ஜோக்கு தான். கைதட்டு ஜோக்கு தான். வாயில் என்றெல்லாம் பல்லு விளக்கி விட்டுருக்கேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி,
சிரிப்பலை. இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. பட் அவன் இன்னொருத்தையும் பொண்டாட்டி 5 மணி வரைக்கும் நானும் மருதமணியும் ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே வெல்டிங் வச்சு ஒரு லட்டை வச்சா எப்படி சுற்றிக்கிட்டே தெரியும் நாய் அப்படித்தான் தெரியும். ஒரு மசரியும் பிடுங்க முடியாது. அன்னைக்கு அப்படியே தான் அந்த பிள்ளைய என்ன பண்ணிவிட்டு ஒரு ஊரில் இளைஞர் ஊரம் காசை கொடுத்து எம்கேஆர் அண்ணே டான்ஸே நன்றாக கட்டி பிடிக்குன்னு சொன்னோடனே நான் விழுத்தாடி போட்டு கட்டி பிடிச்சிட்டே புரிச்சேன். அடியாலோட 10 பேரோட நின்றுட்டேன். எம்கேஆர் என் பொண்டாட்டியை நினச்சா உனக்கு மிதுக்க மனம் நினச்சாடா கட்டி பிடிச்சி தடவை. சாரி ப்ரோ எனக்கு நீலேருந்து சின்னம்மா மகன்ட்டேன். பேசு குப்பு குப்புக்குன்னு வருகுத்தேன். ஆடல் ரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். கட்ட புள்ளை குட்ட புள்ளை கருகமணி போட்ட புள்ளை கட்ட புள்ளை குட்ட புள்ளை கருகமணி போட்ட புள்ளை கண்ணங்குழி விழுந்த செல்லம்மா அல்ல காரியம்மா இங்கு வந்து இல்லம்மா. ஹலோ ஹலோ, அதான் காவல்துறை அதிகாரி அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கிறோம். காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். எனக்கு ஒரு பெரியவர் இப்படித்தான் துண்டு ஓட வந்தார். வந்தவரும் மைக்கை பார்த்துட்டு பேசினே கிடையாது, இங்க நின்றுக்கிட்டார். என்னை பேசினார் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து நல்லா அடிப்பாரு. அவர் பொண்டாட்டி வாங்க நீச்சல் தண்ணி குடிக்க. சரி வரேன் அப்படின்னு. இந்த அண்ணன் என்னண்ணே மைக்கிலே பேசுவியா? தொண்டையை அப்படித்தானா? உள்ள போ, நரசு இருப்பாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வா. நரசை போட்டு வந்துடாத. வாங்க வாங்க, யாரா இருந்தாலும் அவ்வளோதான். எதில் விட்டு வாயில 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 நீ சொல்லுங்க போ. நீ பேசுனே, ஒரு ரசிகர்னே நான். இந்த வந்துட்டார். வா சார். ஐயா ஐயா இந்த ரத்தியை கொண்டு வாங்க. ஒரு 2 பேரும் சூத்த பழுக்க அடிக்கணுமியா. உண்மையிலேயே நல்ல காசு கொடுத்தேன் போயிட்டேன். நம்ம காவல்துறை நம்ம நண்பர்கள் இபி வயர்மேன் மானாமதுரை எங்க ஐயா. சரிங்க ஐயா, அந்த அங்கே நில்லுங்க ஐயா. ஒரு இபிஐ சேர்ந்த வயர்மேன் அவர்கள் போஸ்ட் மரத்துல இருந்து விழுக போறியா? நீ பேசுறத நான் சொல்றேன். ஏபி வயர்மேன் ஐயா இங்க இருந்தாலும் எங்களது மானாமதுரையில் இருப்பிடமாக கொண்டு இங்கே மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்ற இந்த காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு நன்றி. துண்டு யாரு போட்டா? அவங்க போட்டுக்கிட்டாங்க. இரு நீ போடணும். நாளை பொண்ணு ஹெல்மெட் இல்லாமல் போனேன்னா நீ சமாளிக்கலாம்ல. ஐயா நான் தாயா எனக்கு துண்டு ஓத்தினேன் அப்படின்னா உன்னை பிடிப்பாரா? கூட இருந்து சரி பண்ணிக்கிறோம். அத்தி சரிதானே ப்ரோ? ஆமா, எம்கே ராதாகிருஷ்ணன் எனக்கு என்னை சொல்லு. மதிப்புக்குரிய இந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் அவர் உண்மையிலேயே நாடகம் பேச போயிருந்தப்ப மனிதாலயம்ங்கிற அந்த இடத்துல பல குழந்தைகளையும் முதியோர்களையும் வச்சு அவர் நிர்வாகம் பண்ணி அந்த ஆசிரமத்தை அந்த நடத்துறாரு. அவருக்கு உதவி செய்ய வேண்டியவங்க உண்மையிலேயே நீங்க எது வேணாலும் உதவி செய்யலாம். ஆனா நாடகத்துக்கு இடையூறு இல்லாமல் அந்த உதவிகள் நடக்க வேண்டும். அவர் நல்ல பாசக்காரரு. காசு வேணாம், நீ பேசாத, காசு வேணாம் போ. அவர் அன்பாலயத்தில் நிர்வாணமா இருக்க. சட்டி போடலடா. நீ பேசாத, அவன் காலில் விழுந்துட்டேன். அவர் தள்ளு முள்ள ஆகி போ. கலை இங்கே கலை மனிதன் அள்ளி எள்ளி பழகும் அமர்ந்தபடா. ஓ வயசே ஒழுக்க வர மாட்டேங்குது. இதுல நீ வந்து எம்மாறாத வயசு. ஐயோ எங்க அண்ணன் நிக்குது நிர்வாணமா. இங்கே 6 மணி கொண்டிருக்கும் புதுக்கோட்டையை செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடி ஓத்தி மகிழ்விக்கிறது இந்த செம்மணிப்பட்டி கிராமத்தார்கள், விழா கமிட்டியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள். மிருதங்க கொண்டிருக்கும் எங்களது கப்ளிங் மண்டை. என்னடா லக்காங்கோழி மாதிரியே இருக்காங்க. செல்வம் அவர்களுக்கு பொன்னாடி ஓத்தி. ஐயா தலையை பாரு, தலை வணக்கம். இங்கே ஆள் இருக்கும் அருள்
ஒரு ஆள் தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், நக்கல் பண்ணுறேன். தாளம் நீல கண்டேன் மைசெட்டு என் அன்பத்தான். மதுரை மண்ணுக்கு மட்டும் கிடையாது, நாடக கலைக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களை மதுரை வாசுகி 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 கொட்டகை அமைப்பு மூர்த்தி, கொட்டகை அமைப்பு மூர்த்தி. மூர்த்தி எந்த ஊர் அவர்? செம்மணிப்பட்டி மூர்த்தி கொட்டகை. வானவேடிக்கை முருகேசன் சிவகாசி. அங்கேருந்து வர வண்டி லேட் ஆகும். இங்கே தான் இருக்கல வானவேடிக்கையா? ஏ ப்ரோ உன்னை பார்த்துருக்கேனே ப்ரோ, பார்த்துருக்கேன் இப்போ தான் நான் பார்த்தேன். சரி, உள்ள டான்ஸ் இருக்கு, அப்படியே அங்கே படுக்கிறீங்களா? பந்தல் மூர்த்தி. அதே இருடா, உள்ள இருக்கவளுக்கு அப்போ போடுவான். நீ இருக்கிறது வந்து ஆளுக்கு ஒன்றா தோளில் ஓட்டு வீட்டுக்கு போயிருங்க. வர்ற நடிகர் துண்டு இல்லாமல் தெருவில் தெரியும். ஐயா என்ன வளர்க்கு ஈபி ஈபி அப்போ வந்தவர் சிவாஜி ஐயா. தீபாவளிக்கு வெடி போட்டுரும் சொல்லக்கூடாது, தர்றேன் போட்டுருங்கன்னு சொல்லுங்க. ஆளை போட்டுருவாங்க. நீ எங்கிட்ட போ, மடுவை சரி விட்டு திரிவா வா, அண்ணன்னு வாக்குறேன் வா. சரி, நன்றி நன்றி. நான் உண்மையிலேயே என் அண்ணன் தம்பி என் பாச உறவுகள்கிட்ட தான் நான் விளையாட முடியும். இந்த அண்ணன் ஒரு சிறமையான ஒரு கலைஞர், கைதட்டலாம். எடுப்பா போட்டாவ நல்லா நில்லு. கிரிச்சு நல்ல தமிழ் கிரிச்சு அங்கே வாரு தங்கம். அண்ணனுக்கு இரு, காசை வட்டி போட்டுருவேன். பேர் என்ன? செம்மணிப்பட்டி சந்திரசேகரன் அவர்களுக்கு எங்கள் நாடக குடும்பத்தை சார்பாக பொன்னாடையை பற்றி கௌரவப்படுகிறேன். நீ நாடகத்துக்கு வரியா? டெய்லி ஒரு பொம்பளை உணர்ச்சியை கட்டி பிடிப்பேன். வாரேன். வேணாம் வேணாம் வேணாம், நான் வயிறு தட்டம். சரி, நான் தான் லூசா? அது என்னை மண்டல் ஆக்கிட்டான்டா ஒரு ஆள். இங்கே தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது வாசுகி வாசுகி சவுண்ட் சர்வீஸ் மதுரை. ஒரு பாட்டு போடுங்க. பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா மாசுகி மைசன் மதுரை சொந்த ஊர். ஊரெல்லாம் பாட்டுத்தான், அதுக்கு வாசுகி மைசட்டு இதுதாம்மா. பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா. நீங்க வாழ்க 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 வாழ்க, நூறாண்டு வாழ்க. நீங்க வளர்க 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 வளர்க, ஆண்டு வளர்க. நன்றி நன்றி. வாசுகி ஒளிவெளி உரிமையாளருக்கும் பணியிடக்கூடிய நல்ல உள்ளது நன்றி. கொட்டக அமைப்பு செம்மணிப்பட்டி மூர்த்தி, வானவேடிக்கை முருகேசன் சிவகாசி நாடகத்தை காண வருகவர்கள் இருக்கரம் கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் செம்மணிப்பட்டி நகைச்சிய மன்னன், நகைச்சிய மாமணி, 12 கிலோ எலும்பும் 18 கிலோ சதையும் கொண்டுட்டு என் நாடக காசை பூரா நெருக்கி தின்ட்டேன். எல்லாமே நீங்கள் பார்த்த வேலை தான். ஆரம்பத்தில் என் தம்பி காடமங்கலம் முருகன்ட்டையும் ஏன்ட்டையும் கட்டப்பூ நாடம் ஆடி ஆடி கூட்டம் இல்லைடா ராதான்ட்டேன். சரி வள்ளி திருமணத்தை வா, உடனே ஒரு பப்புன்னு ஆக்குறேன்னு கொண்டு வந்தேன். சம்பளம்ட்டேன். உளுந்த வடை சோறு ஓடுவில்ல, ஒரு 100-200 விட்றா, நமக்குள்ளே நடா காசுன்னு வந்தேன். இப்போ நீங்கள் எல்லாருமே மருதமணின்னு கைதட்ட இப்போ கேட்குறேன் 4,700 வேணும். எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும்னா அவன் அசிஸ்டண்ட் ஒருத்தன் உள்ளே இருக்கேன். அவன் காலே சூம்பக்கால், அவனுக்கு அமுக்கி விட ஒரு ஆள். இப்போ வண்டியில 1 பாயிண்ட் ஏசியை வச்சா வண்டி நிப்பாட்டுன்றேன். நிப்பாட்டு 4 பாயிண்ட் வை. டம்முன்னு என் டிரைவர் வேகத்தில் விட்டுட்டேன். என்னைய சொல்கிறேன், ராதா தூக்கி அடிக்குது, நீ பின்னாடி வாடா, நான் முன்னாடி வைக்கிறேன். காரணம், ஒவ்வொரு கலைஞனையும் வளர்த்து விடுறது தான் என்னுடைய லட்சியம். ஒவ்வொரு கலைஞனும் உடனே வந்துட முடியாது. இப்போ மருதமணி அண்ணன் நகைச்சுவை பண்ணுறாருன்னா மருதமணிக்கு நகைச்சுவை முகம்தான். அங்கே தூண்டுகோலாக எம்கேஆர் இருக்கேன். அவனை பேச விட்டு உங்களை சிரிக்க வச்சு வேடிக்கை வைப்பேன்.
2 பேரும் நாய் அடிச்சது மாதிரி கத்தனோம்னா உங்களுக்கு புரியாது. அதனால் மருதமணி வளர வேண்டும், அவனுடைய குடும்பமும் நல்லா இருக்க வேண்டும். எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இங்கே நாடகத்தில் எந்த ஊருக்கு போனாலும் என்னால் என்ன முடியுமோ அதை நடிப்பேன். ஒவ்வொரு நேரம் மக்கள் அமையதை பொறுத்து, மைசெட்டு அமையிற பொறுத்து தான் நாடகம் நல்லா இருக்கும். தெரியுமத்தேன் என்னையே சொல்லுவீங்க, ஒரு ராதாகிருஷ்ணன் நம்ம ஊரில் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லுவீங்க. ஆனால் எந்த ஊராக இருந்தாலும் எப்படியாவது இந்த மக்களை சிரிக்க வைக்கணும், ஏதாவது பண்ணணும்னு போராடிக்கிட்டு இருப்பேன். நான் பெரிய ஆள் அல்ல. இந்த நடிப்பை எல்லாம் வீணாக்காமல் ஒளிப்பதிவு மூலம் எடுத்துக்கொண்டு உலகத்தில் எங்கெங்கே தமிழன் இருக்கிறார்களோ அவர்கள் தொலைபேசி கைபேசியிலேயே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எனது அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலை சேர்ந்தது என் தம்பி முருகன். அவன்தான் பெரிய ஆள். கைதட்டலாம். இன்னைக்கு எத்தனை கலைஞர்களை உங்கள் மத்தியில் முகத்தை தெரிய வைக்கிறேன் மத்தியில். அவனை சொல்லாமல் இருந்தால் நான் மனிதன் இல்லை, அவன் தான் முருகன். அந்த உட்காந்துருக்கேன் பாருங்க, அவன் தான் என் தம்பி. யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற முருகன் அவர்களுக்கு அவருடைய உதவியாளர். எவன் உத்தமனா வருவான்டா மேடைக்கு, எவன் உத்தமனா வருவேன். வா வா அங்கேயே போடுங்கண்ணே தம்பி. மக்கள் மத்தியில் நில்றா, கை தட்டுங்க முருகனுக்கு. நீங்கள் எல்லாம் எங்களை பார்த்து மருதமணியை பார்த்து எங்கள் கலைஞர்களை பார்த்து சிரிக்கிறீங்கன்னா அது காரணம் அவன் தான். கை தட்டலாம் நீங்கள்லாம். ஐயா ஒரு துண்டு போதுமையா, 2 பேருமே அவன் முண்டமாத்தையும் குளிப்பேன், முறியந்தான் கட்டி குளிப்பேன். சரி சரி உட்காரு உட்காரு உட்காரு. எதுக்கு வர்ற, என்னை பார்க்க வந்தால் கேவலப்படுத்தா நான் போகணும். உட்காருங்களா. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், எனது அன்பு வாத்தியா, விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமைய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர். 7 வீடு கொண்ட ஒரு சின்ன கிராமம். எங்க கிராமத்திலே இந்த மாதிரி திருவிழா நடத்தினதாக சரித்திரம் இல்லை. நேரம் போனீங்கன்னா ஒத்தையில போக முடியாது. கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா ஒரு ஒத்தையடி பாதை தான், 7 வீடுதேன். அங்கே அடிச்சுட்டு கிடந்தா கூட ஆள் இல்லை. அந்த 7 வீட்டில் பிறந்த ஒருத்தன் தான் அந்த எம்கே. இன்னைக்கு அகில உலகம் தெரிய வைத்தவன். பசியனுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை. எங்க அம்மா பிறந்த புண்ணிய பூமி, பெற்ற தாய் பிறந்து விளையாண்ட அந்த மண்ணிலே இன்னைக்கு எத்தனை தாயும் எத்தனை தந்தைகளையும் எத்தனை குழந்தைகள் என்னை நாடி வந்தாலும் வாழ வைக்க முடியும். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல நொச்சிகுளம் கிராமம் எங்கள் அம்மா பிறந்த ஊர். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் பாப்புனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையே எடுத்து சொன்னாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் எதையே எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க, சொன்னா நாட்டுல தான் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துகிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேதம் கேளு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேதம் கேளு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க, சொன்னா நாட்டுல தான் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்கில் அவங்க நடந்துகிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. போயிட்டு வாருங்க, ஒண்ணுக்கு இருக்கோ இருந்துட்டு வாங்க. தத்துவ பாடல் கொஞ்சம் பேச குறைங்க.
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தும் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை ஆளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தால் தங்கமேடு வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தால் தங்கமேடு வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக அண்ணன் சொல்லு வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் தெய்வம் எனக்கு அவள்களும் என வந்த உள்ளம் தெய்வம் எனக்கு அவள்களும் அண்ணன் என வந்த உள்ளம் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவுமில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா அபிநீதல்களை போல் தீராத வாசமடா ரோஜா அபிநீதல்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமட முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக தூக்கி எரிஞ்ச எரியல அது எங்கிட்டாவது போய் விழுந்திருக்கும். என்ன அது இது? மானசீட்டை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு தெரியும் மானசீட்டை தானே அது. ஆமாம், நான் சின்ன குழந்தைல. எல்லாருக்கும் வணக்கம். நீங்களாம் நல்லா இருந்தால் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் 4 பேருக்கு வணக்கங்க. என்ன ரொம்ப கிளார் அடிக்குது இந்த பக்கம் திரும்பாலே. லைட் அந்த மாதிரி பளிச்சுன்னு தானே. சரி, அப்புறம் வந்தமா ஆடத்த படமா தாக்கல நோட்ட மாட்டேங்கணும். ஆமா ஆமா. ஏன் எல்லாம் நானும் பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? ஒரு கலகலப்பே இல்லாம அமைதியா, ரொம்ப அமைதியா இருக்காங்களே. என்னது
மேல ஏதாவது ஒரு கொட்டி விட்டோம்னா இன்னும் பழச்சுன்னு தெரியும். அந்த கிளாஸ் இங்க அடிக்குதா கண் பூசுது வேற ஒண்ணு. ஆரம்பிச்ச முன்னாடி ஆமாம்மா வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள வந்துக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை சொன்னது கட்ட பிள்ளை சம்பரணி கட்ட பிள்ளை நின்ற பிள்ளை வாணி பத்தி வச்சுக்கவா 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 ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்லை. என்ன கதை வேணும் சொல்லி தருவேன் என்ன வழி வேணும் அள்ளி என்ன கதை வேணும் சொல்லி தருவேன் என்ன வழி வேணும் அள்ளி தருவேன் பொம்பளைய கேட்டாலும் அதுக்கு நகை இல்லை வேண்டியதை நீ கேளம்மா. காசை கொடுங்க நான் கிளம்புறேன் ஆமாம்மா கொடுங்க போத எல்லாமே ஏய் அந்த பிள்ளை தூங்க வைக்க போற நீ இப்ப இங்க அதை எடுத்து ஆட்டுனீங்கன்னா எனக்கு தூக்கம் வந்துரும் அந்த கிளிகளை போய் ஆடிக்கிட்டு. எனக்கு அப்படி ஒரு வியாதி இல்லைங்க அவர் தான் சொன்னாரு பொம்பளைய கேட்டா நான் தட்டுனது இல்லை வேண்டியதை கேட்டுக்கமான்னு சொன்னாரு என்னது அவ்வளவுதான் அவ்வளவுதான். பொம்பளைங்க கேட்டாலும் தட்டுனது இல்லை வேண்டியதை நீ கேளம்மா. நீலகம் பூலகம் உன்னால பாப்பாம பாப்பா உன்னோடி நாள வச்சுக்கவா 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 ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுமில்லை. சிங்கரம்பு தாரே ஒண்ணு வரவா சிக்கரம்பு போல போல வரவா திரும்புகாரே வரவா திரும்ப போல ஊரே வரவா. சிங்கரம்பு தாரே கொண்டு வரவா சிக்கரம்பு போல போல வரவா தொட்டு விளையாடு நீ கட்டளையோடு மங்க தட ஏதோ மில்ல தொட்டு தொட்டு பேசாமி குட்டு தனியா மங்குட்டு கிட்ட பாவம் இல்ல கை நாசி முகராசி எல்லாமே ஓராசி உன்னோடு ராசி நான் ராசி சுகவாசி வச்சுக்கவா 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 ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுமில்லை. என்ன இந்த குரூப்பெல்லாம் வந்து உட்கார்ந்துன்னு புழுதியாமா ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸாக இருக்குது என்னன்னு தெரியல சரி வச்சக்கவால விட்டாச்சு என்னங்க ஒரே நிசப்தமா இருக்கு. எதுக்கு என்ன அது? இந்த இருங்க தூக்குனீங்க. எனக்கு தெரியும் எப்படியோ நீங்க அதை களவாண்டீங்க வெளியே கிடக்குமா? ஆக்களை வேற மாதிரி மாத்தி விடுவோமா அடிச்சு விடுதா என்னதப்பா என்ன நடந்துருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா ஓய். சரி என்னக்கா ஓய். நீ சிட்டாட்டம் ஏன் சிறுச சொல்லக்கா புது பள்ளக்கா அது என்னவோ என்னவோ என்னமோ என்னமோ செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா நீ சிட்டாட்டம் ஏன் சிறுச சொல்லக்கா புது பள்ளக்கா அது என்னமோ என்னவோ என்னமோ ஆத்துல காத்தடிச்சா அலமோதும் 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 கெண்ட விளையாடும் என்ன ஆள் ரெண்டு கார குர்ரா குர்ராங்கிறாரு என்னத்த குர்ரா குர்ரா குரா 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 அண்ணே பேச அதிகமா இருக்கு குறைச்சு வைங்க நீ அது எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு சரிங்க சரிங்க விடிய வரைக்கும் நீங்க நாங்களும் புருஷ முண்டாட்டி மாதிரி ஆஹா கோஆபரேட் பண்ணணும் இல்லைன்னா அது வேற மாதிரி போயிடும்
பேசாம இருங்க முத. ஆத்துல காத்தடிச்சாலும் போதும் இந்த விளையாடும் உனக்கு புரியும்.